திருச்சிற்றம்பலம். நம்பொருள் நம்மக்கள் என்று எல்லாம் நமக்குரியது என்று இச்சை கொண்டு வாழும் மக்களே, சீர்காழி பெருமானை நினைத்து அந்த தலத்தை சென்று அடைந்து தீபங்கள் ஏற்றியும் தூபங்கள் காட்டியும் மாலைகள் சாற்றியும் வழிபடுக என்று ஞானசம்பந்தர் அழைக்கின்றார். ஆம், திருஞான சம்பந்தருடைய தல யாத்திரை 4. அவருடைய தல யாத்திரையை நிறைவு செய்தும் விதமாக பல்வேறு தலங்களுக்கெல்லாம் சென்று சீர்காழிக்கு வருகின்றார். சீர்காழிக்குரிய பல்வேறு திருப்பெயர்களிலே ஒன்றாக விளங்கக்கூடிய புகழி, வேணுபுரம் போன்ற அடைமொழிகளை உடைய பதியங்களெல்லாம் பாடுகின்றார். இங்கே காழி சேர்மினே என்று நிறைவு சொல்லோடு நட்டராகப் பண்ணிலே ஞானசம்பந்தர் பாடிய பதிகம். திருச்சிற்றம்பலம். நம் பொருள் நம் மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீ நம் பொருள் நம் மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீ அம்பரம் அடைந்து சால அம்பரம் அடைந்து சால அல்லல் உய்ப்பது தல் மூனமோ உம்பர்நாதல் உத்தமல் ஒளி மிகுத்த செல்ஜடை நம்பன் மேவு நன்னகர் நம்பன் மேவு நன்னகர் நலங்கொள் காழி சேர்மீனே சேர்மீனே நம்கொள் காழி சேர்மீனே பாவமே உள்ளமோடு பக்தியின்றி நித்தலும் ஏவமான செய்து சாவதல் ஏவமான செய்து சாவதல் மூலம் இசைந்து நீ தீபமாலை தூபமு செறிந்த கையராகினோ தேவதேவல் தேவதேவல் மண்ணு மூர்த்திருந்து காழி சேர்மினே அல்லல் வாழ்க்கை உய்ப்பதற்கு அல்லல் வாழ்க்கை உய்ப்பதற்கு அவத்தமே பிறந்து நீர் பிறந்து நீர் எல்லையில் பிணக்கினில் கிடந்திடாது எழுமீனோ பல்லில் வெள்தலையில் இனில் பலிக்கியங்கு பான்மையான் பலிக்கியங்கு பான்மையான் கொல்லையேறது ஏறுவான் கோல காழி சேர்மினே காழி சேர்மினே தக்க நார்தலை அறிந்த சங்கரன் தனதரை தக்க நார்தலை அறிந்த சங்கரன்
தனதனை அக்கினோடு அரவசைத்த அந்திவண்ண காழியை ஒக்க ஞான சம்பந்தல் உரைத்த பாடல் பல்லவ மிக்க இன்பம் எய்து வீற்றிருந்து வாழ்தல் மெய்மையே இன்பமெய்து வீற்றிருந்து வாழ்தல் மெய்மையே சீர்காழி சுவாமி பெயர் பிரம்மபுரீஸ்வரர், அம்மை திருநிலை நாயகி. இந்த தேவார திருப்பதிகத்தை பாடுபவர்கள், பாராயணம் செய்பவர்கள் வாழ்விலே இன்பம் எய்து இருப்பார்கள். இது மெய்மை உண்மை என்று அறுதியிட்டு பகர்கிறார் ஞானசம்பந்தர். திருச்சிற்றம்பலம்.